யோகா பயிற்சியோடு உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி என்ன ஆசனம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த பரிகாசனான்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு வேரியேஷன், சரிங்களா? பரிவர்த்த பத்த பரிகாசனான்னு சொல்லுவாங்க. பரிவர்த்த அப்படின்னா கொஞ்சம் உடம்பு முறுக்கின மாதிரி இருக்கும். பத்த அப்படின்னா பிடிச்சிக்கிட்ட நிலை. பரிகாசனாங்கிறது பரிகாசனா, சரிங்களா? அதில் செய்யும் பொழுது கொஞ்சம் கால்களுக்கும் இடுப்பு பகுதி, தோள்பட்டை பகுதி, கழுத்து பகுதி, முதுகு பகுதி எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரு ஸ்ட்ரெச்சை கொடுக்கக்கூடியதுங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக தாங்க இருக்கும். ஆனால் எவ்வளவு முடியுதோ அவ்வளோ நம்ம செஞ்சால் போதுங்க. இப்படி தான் செய்யணும், கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாதுங்க. அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இதை முயற்சி பண்ணலாங்க, சரிங்களா? இது எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்குறேங்க. வஜ்ராசனத்தில் வந்துடுங்க. அஸ்வசஞ்சலாசனா, சரிங்களா? சூரிய நமஸ்காரத்தில் சொல்லக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலைக்கு வந்துட்டுங்க. இந்த காலை கொஞ்சம் நேராக்கிடலாம். நேராக்கிட்டு இப்போ இது வலது கால் அப்படின்னு சொன்னால் வலது கையை கீழே கொண்டு வந்துடுங்க. ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. அதே மாதிரி அடுத்த காலுங்க. இது இடது கால் அப்படின்னா இடது கை கீழே கொண்டு வந்துடணும். ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கைங்க. இப்போ ஓய்வு நிலை சசங்காசனம். முட்டியை பிரித்து நிலையிலே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ஆசனத்தில், சரிங்களா, இந்த ஹாம்ஸ்ட்ரிங் சொல்லக்கூடிய இந்த தொடை பகுதி, சரிங்களா, அப்புறம் இந்த காஃப் மசில்னு சொல்லக்கூடிய கெண்டைக்கால் பகுதி, அது ரெண்டுக்கும் தாங்க கொஞ்சம் அதிகப்படியான ப்ரெஷர் வரும், அழுத்தம் வரும். அதே நேரத்தில் நீங்கள் கைகளை உள்ளே கொண்டாந்து பிடிச்சி, கையை பின்னாடி பிடிச்சி உடம்பை கொஞ்சம் முறுக்குறீங்க, மேல் உடல் பகுதியை முறுக்குறீங்க, தோள்பட்டையை கொஞ்சம் விரிக்க செய்கிறீங்க. அப்படி செய்யும் பொழுது என்னாகும் கேட்டிங்கன்னா, உங்களுடைய தோள்பட்டையிலேருந்து, சரிங்க, பின் முதுகு பகுதியாக இருக்கட்டும், அந்த முதுகு தண்டு பகுதியாக இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஸ்ட்ரெச் வருங்க, சரிங்களா? அதே நேரத்தில் கொஞ்சம் கடினமான ஆசனம் தான். எவ்வளவு முடியுதோ அவ்வளோ செஞ்சால் போதுங்க. எல்லாமே முயற்சி தாங்க. நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண அந்த நிலையை கண்டிப்பாக அடைய முடியுங்க. ஆனால் அது ஒவ்வொருத்தருடைய உடல்வாகு அது சம்மந்தப்பட்டது அப்படின்றதுனால சீக்கிரமாகவும் வரும், கொஞ்சம் லேட்டாகவும் ஆகும், சரிங்களா? அதனால் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம், சரிங்களா? அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு அற்புதமான யோகா பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.